கிரியைகளுக்காக சொல்லுகிறேன். அவனவனு கிரியை கேட்ட பலன் தான் வந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம். இந்த 7 சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். இங்கே ஜெபம் செல்லாது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கிரியைகள் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்யக்கூடாததை சபை என்னெல்லாம் செய்து தீட்டுப்பட்டது, கிரியைகள். இதெல்லாம் அங்கே போய் கற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி இங்கே சபையில் கற்றுக்கொள்ளணும். இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு பயமாக இருந்தாலும் நம்ம அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிறோம், கிராண்டடாக எடுத்துக்கிறோம். அதில் என்ன இருக்குங்க, போயிட்டு வந்தோம், யாரை ஏமாத்துறோம், போதுக்கிற இல்லை, சபையாரர் இல்லை, இதில் குடும்பத்தினரே இல்லை, நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். ரட்சிப்பு தனிப்பட்ட மனுஷனுக்கு உரியாது. கிறிஸ்துக்குள்ளே வர்றது கஷ்டம், வந்த பிறகு நிலைத்திருக்கிறது கஷ்டம்னா, வந்த பிறகு இந்த எகிப்தினுடைய ரோகங்கள்லாம் உள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் எகிப்தினுடைய காரியங்க. கல்லறைக்கு போகிறது, அவங்களுக்கு செத்தவங்களுக்கு பால் ஊற்றுறது, ஏதோ அவங்க அன்பு நிமித்தம் சொல்கிறேன். வீட்டில் ஃபோட்டோ வைக்கிறது, அந்த ஃபோட்டோ மேலே விளக்கு வைக்கிறது, அவருக்கு மேலே 1.5 முழம் மல்லிப்பூ வைக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத காரியம். அநேகர் செய்யலாம். ஆனால் எபேசு சபையாரே, நீ செய்யக்கூடாது, உன்னுடைய கிரியைகளை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி எங்கன்னா வேதத்தில் இருக்கான்னு கேட்டால், இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு எங்கன்னா இருக்கான்னு கேளுங்க. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்கா சொன்னாங்களா? காட்டுங்க. இந்த மாதிரிலாம் செய்யணும்னு எங்கன்னா இருக்கா? அது நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை. 1.5 முழம் மல்லிப்பூ என் ஃபோட்டோ மேலே போட சொன்னாங்களா? என் தலை மேலே அது ஏற்கனவே டால் அடிக்குது. See, it's all leading us towards the past. சோத்திரம் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் மறக்க முடியல, எல்லோரும் கெட்டு கெத்துற வரோம், அதனால ஒரு ஜபம் நடக்குது, அதனால ஜனங்க சந்திக்கப்படுறாங்க. அந்த பெரியவரோ அந்த சிறியவரோ ஏதோ ஒரு அதுனா அது விஷயம், அது சுவிசேஷ ரீதியில் பார்க்கலாம். ஆனால் அதுக்காக கல்லறை போய் நீங்கள் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கிற காரியம் நான் சொல்கிறேன். இதை எபேசு சபை செய்யலை. கிரியைகள், துர்க்கிரியைகள், நற்கிரியைகள், பெற்றாங்க வளர்த்தாங்க, உண்மையிலே உண்மைதான். அவங்க விட்டுட்டு போன அடிச்சோட வச்சு விட்டு போன அந்த உறவுகள், சிப்ளிங்ஸ் இருக்காங்களே, உடன்பிறப்புகள், அவங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்காங்க. உங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்களே ஒரு வாழ்க்கை, திருமணம் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. இன்னாருடைய மகன் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாட்சியை கொண்டு வாங்க, இன்னாருடைய மகள் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற சாட்சியை கொண்டு வாருங்க. இது எந்த வயசு வரைக்கும் இதை கடைப்பிடிக்கலாம். இந்த சாட்சியை எந்த வயசுலையும் இந்த சாட்சி உடையவும் முடியும். நீங்கள் பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நற்கிரியைகள் என்றால் இதுதான். அவங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியை சம்பாதித்து கொண்டு நல்ல பேரை வாங்கி கொடுங்க, பெற்றோருக்கு நல்ல கனி கொடுங்க, இன்னாருடைய குடும்பம் என்று சொல்லத்தக்கதாக. அதுக்குன்னு போய் கல்லறையில் உட்காந்து நம்ம திருப்பி அதெல்லாம் செய்கிறது வேதத்தின்படி சரியில்லை. உலகத்தின்படி அது ஒரு வழக்கம். வாலிபர் அந்த வழக்கத்தின்படி செய்ய போய் தான் சிம்சனுடைய குடும்பமே குலுங்கினது. வாய் வச்சு சும்மா இல்லை நம்மால். அங்கே அந்த மாதிரி உலக பிரகாரம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தினால நம்முடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல சரீரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கற்றுத் தருகிறார். இதிலெல்லாம் நம்ம போய் சிக்கிக்கொள்ளுவோம். இது தெரியாது, தெரிந்திருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ள மனம் வராது. காரணம், இதை ஏற்றுக்கொள்கிற பொழுது செய்து கொண்டவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளி வரும். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இது என்ன இது, அடுத்த வாட்டி உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், ஐயோ வாங்க வாங்க. ஒரு காலம் நம்ம மாம்சம் பலவீனமாக இருக்கிற வரைக்கும், ஐயா அப்போல்லாம் சொல்லாதீங்க அக்கா, அண்ணா சொல்லாதீங்க அண்ணா, நான் தம்பி வாங்க. ஒரு காலகட்டம் வரும், நீ அந்த உறவு முக்கியமாக, நீ என் மகன் என்ற புத்திர சுவிகாரம் இந்த இடத்துல நிலைப்படுத்தப்படும். நம்ம மௌனமாக இருக்கிறது தான் நல்லது. அப்படி தான் நான் லோத்து கோய்த்து கொண்டு போன பொழுது ஆபிரகாம் அப்படி தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இருந்தால் லோத்து. கூட்டு வந்தது எல்லாம் அந்த மாம்சத்தினுடைய சித்தம் தானே தவிர தேவ சித்தம் இல்லை. சரி, ஏதோ கர்த்தர் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலை. இவனாவது பிள்ளையாக இருப்பானா, எலியாசராவது எனக்கு பிள்ளையாக இருப்பானா, அந்த மாதிரி ஒரு தாகத்தில் ஆபிரகாம் வந்த காலம். விட்டுட்டு போயிட்டான் பாதியில். உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை யாருன்னா நடு ஆற்றங்கரையில் விட்டு விட்டாங்களா, என் தேவன் எழுந்தருளுவா. ஆனால் இதெல்லாம் செஞ்சால் உங்களை விடாது சொசைட்டி. எல்லாம் சேர்ந்து கல்லறைக்கு போகலான்னுவான். ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கணுமா, பகலில் தான் போவோம். அப்போ கூட இந்த பயம், பேய் பிசாசு பயம், மாந்திரிக பயம், இதெல்லாம் வருவது காரணம் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணான்னா உங்களுக்கு நைட்டெல்லாம் ஏதோ பிடிச்சி அழுத்துற மாதிரியே இருக்கும். அன்வான்ட் திங்ஸ், துர்க்கிரியை, நற்கிரியை இல்லை. இது
தேவன் கொடுத்த சரீரம் அந்த ஆலயமாக இருக்கிற பொழுது இந்த ஆலயம் தீட்டுப்படாத பார்த்து கொள்ளணும். அதுதான் சொல்ல வருது. தேவனுடைய கலசத்தில் மதுபானம் ஊற்றப்பட்டது எந்த இடத்துல? பாபிலோனில். அதுபோல் இன்னும் வனாந்தமாக இருக்குது நம்ம வாழ்க்கை பாபிலோனாக மாறும் சில சமயத்தில். செழிப்பினாலும் சொல்கிறேன், அது பரிசுத்த பட்டணமாக எருசலேமை மாற்றுக்கிறதும் பாபிலோனாக மாற்றுக்கிறதும் நம்ம வாழ்க்கை நம்முடைய கருத்தில் இருக்கிறது. கிரியை அதுபோல் திருமணத்திலேயும் பலதரப்பட்ட கிரியைகள் நடக்கும். குடிகாரம் வருவான், வேசிகள்லாம் வருவான், விபச்சாரக்காரன் வருவான். யாரையும் நம்ம கேரக்டர் போய் பார்க்க வேண்டியது, அது பார்த்தாதே தெரியுமே குடிகாரம் மூஞ்சி. நமக்கு தெரிஞ்சு தானே கூப்பிடுறோம். ஒரு தேவ பயம் எல்லாமே இந்த திருமணங்கள்லாம் காணப்படும். அந்த திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர புயல் அடிக்கும். 15 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி திருமண செலவு மட்டுமே. ட்ரோலை வச்சு எடுக்கிறது, ஃபோட்டோ எல்லாம் செய்யுங்க ஐயா, இருந்தால் செய்யுங்க, கடை வாங்கி செய்யாதீங்க. ஆனால் அதில் யார் மகிமைப்படுகிறார் என்று பாருங்கள். கிரியை அது ஒரு நம் மாம்ச புயத்தை உயர்த்துக்கிறதா இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் மிகப்பெரிய சரிவு தள்ளது காரணம், மிகப்பெரிய உயரத்துக்கு போனாங்க 44 வயசில். செல்வி ஜெயலலிதா, உங்களுக்கு தெரியாதில்ல, மறைந்த முதல்வர், மிகப்பெரிய 44 வயசில் முதல்வர். அவங்க போகிறது வர்றது எல்லாமே ஒரு பயங்கரமான, யாருமே செய்யாதெல்லாம் செஞ்சாங்க. ஆள் தத்துவம் பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. இது யாரோ எவரோன்னு நம்ம வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணாங்க 100 கோடியில், அவ்வளோதான். தரையில் இறங்குது வருமானம், அதுலேருந்து பலத்த சேதம். ஆட்சியில் 4 வாட்டி வந்தாங்க, ஆயுசுக்கும் குற்றவாளியாகவே செத்தாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த பிரச்சனை. எல்லாருக்கும் கசப்பு வந்துச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. இல்லை, எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, உலக பிரகாரம் ஜனங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அதுக்கு அவங்களே பாடம் கற்று கொடுத்துட்டு போயிட்டாங்களா? உங்களுடைய தாளந்துகள், உங்கள் கிருபைகள், உங்கள் வரங்கள், உங்களுடைய வல்லமைகள், உங்கள் அழைப்புகள் எல்லாமே மாசுபட்டுரும் நீங்கள் செய்கிற கிரியில். நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. இது நான் சொல்கிறேன். இன்னொரு ஊழியக்காரங்க, மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரங்க, ஒரு அம்மா, அவங்கள ஊழியத்தில் தான் அடையாளமே ஊழியம்தான். இதெல்லாம் சாட்சி சொல்கிறேன். எந்த ஊழியத்தை குறித்து நான் பேச நேரம் இல்லை நமக்கு. இதே கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஜனம் ஊழியத்தில் அடையாளமாக வருதுன்னா அப்போ யார் உயர்த்துவா? கர்த்தர். பையனுக்கு கல்யாணம் ஆகுது, மகனுக்கு. இன்னொரு ஊழியக்காரன் வீட்டிலேருந்து மகள். எல்லாம் நீங்கள் எல்லாம் பெந்தகோஸ்து ஊழியக்காரங்களாம் போய் உட்காந்துருக்காங்க. வெண்புறா போல் இருக்குது அந்த இடமே. எல்லாம் வெள்ளையாக உட்காந்துக்கிறோம். நான் இல்லை இங்கே சொல்கிறேன். எல்லாம் உட்காந்துனே இருக்காங்க. பையன் ராசுகுமார மாதிரி குதிரையில் வரான். ஆஹா, உடனே எனக்கு எல்லாம் என்னை வச்சு சொல்கிறேன், அப்படி புரிஞ்சுக்கோங்க. உடனே எனக்கு திடீர்னு எனக்குள்ளே ஆடுது, ஒரு பட்டர்ஃப்ளை போகுது. நம்ம பையனுக்கு இப்படி தாண்டா பண்ணணும். பையன் இல்லை, யூ நோ த சிச்சுவேஷன். எக்ஸாம்பிள், என் பையனுக்கு இப்படி தான் நான் பண்ண போகிறேன். பையனோ பொண்ணும் அது குதிரை மேலே ஏற்றி அதை கொண்டு வரப்போ குதிரை சும்மா ஒயிட்டாக இருக்குது. குதிரையே ஒரு மாதிரி லெவலில் இருக்குது. ராசா மாதிரியே வரான். இது வரைக்கும் நம்ம ஆளுங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம ஊழியக்காரங்கள்லாம். எல்லாருக்கும் பட்டர்ஃப்ளை ஓட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கூட குதிரை வைக்கலான்னு. அடுத்த சீன் என்ன ஆயிடுச்சுன்னா, வெடி வச்சுட்டாங்க பாருங்கள். டப 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 டபான்னு அத்தனை பேரும் அந்த புகை புஷ்ஷுன்னு வந்தது. வானலாவிய புகையில் ராஜா வரார், குதிரையில் மேக மத்தியிலே வராருன்னு பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வரார். புகை முடிஞ்சோன்னு பார்த்தா அம்புட்டு சீட்டும் காலி, எல்லாம் ஓடிடுச்சு வீட்டுக்கு. மொத்த பெந்தகோஸ் பாஸ்டர் வாஷ் அவுட்டு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த புகைக்குள்ளே மீட்டிங் போட்டாங்களா என்னன்னு தெரியாது. புகை அன்னைக்கு பார்த்தா சீட்டெல்லாம் காலியாகுது, எல்லாம் காரு சருபுருன்னு போயிடுச்சு. ஐயா ஏன் போகிறீங்க, அம்மா ஏன் போகிறீங்க, பேசுனா அம்புட்டு தான், அவ்வளோதான். இது வரைக்கும் மரியாதை. இதுக்கப்புறம் இருந்தால் எங்களுக்கு மரியாதை கெட்டுறோம். கிரியை சரியில்லை சரின்ட்டு அதை அந்த பெருசாக எடுத்துக்கல. போயா உங்களை பொறாமையில் வந்துட்டீங்கன்ட்டாங்க. அந்த அலுவலில் இருப்பாங்க வருந்துவாங்களா, கொஞ்சம் நாளில் டிவோர்ஸ் ஆகி துண்டு துண்டாக போச்சு கல்யாணம். இது நடந்தது சத்தியம். விசுவாசிகள் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் பாருங்கள். வனாந்தரத்தில் ஆண்டவரே, வயல்வெளி வந்தோன்னே ஆண்டவரே, அருண் வந்தாலும் ஆண்டவரே, அலுவல் வந்தோடனே ஆண்டவருக்கு டாட்டா காமிச்சிடாதீங்க. இது சபையில் சொல்லாமல் எங்கள் அண்ணன் அவன் சொல்லுவான், நான் சொல்லாமல். பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுறது ஒரு கிருபை, பேரம்பேத்தி எடுக்கிறது ஒரு கிருபை, பார்க்குறது ஒரு கிருபை. வேதம் தானே சொல்லுது.
எத்தனையோ செல்வந்தம் கிடைக்காத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார் நம்ம சொல்லுவோம் என்றால், தாழ்மையிலே சந்தித்த தேவன் எப்படி நம்ம சந்தித்தார்? ஒரு எல்லாராலும் அலட்சியப்படுத்தப்பட்ட நம்ம அலங்காரப்படுத்துகிறார் தேவன். என்ன நமக்கு கனத்தை கொடுக்கிறார். பகைத்தவெல்லாம் ஆட்சி பிடிச்சிட்டு வந்து நகைக்க ஆரம்பிக்கிறான். இது சாட்சி சொல்கிறேன் நான். உங்களை சீன்னு சொன்னவங்க எல்லாம் திருப்பி ஓடி வந்து, ஐயா நல்லா இருக்கீங்களா, நாங்கள் எப்படியோ அவங்களோட தோழமை வரோம். இது செய்யறது கர்த்தருடைய கிருபை, தேவாவி. இப்போது நல்லா மேலே வரீங்க. இப்போ என்ன யார் மகிமைப்படுறா? என்ன கிரியை வருது? கிரியைகளில் இது தேவையா? இது தேவைதானா? இது ஆடம்பரம் அதெல்லாம் நான் சொல்ல. அந்த வெடி வெடிச்சோன்னே எல்லாம் வெடிச்சிருச்சு. எல்லாம் வெடிச்சு தான் நோ ஃபயர் ஆக்சிடென்ட்லாம். அது ஒரு கிராண்டாக பண்ணாங்க கல்யாணம். அது கிராண்டாக வாழ்க்கை இல்லையே. வாழ்க்கை கிராண்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப சின்னதாக பண்ணுங்கள். பாதிரியார் மட்டும் வச்சு கூட கல்யாணம் பண்ணுங்கள். மிக முக்கியமான நபர்களை வச்சு, குடும்ப அங்கத்தினரை வச்சு கூட பண்ணுங்கள். நிறைய பேரை கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் தேவன் துக்கப்படுற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட மாட்டார். ஒரு நாள் கல்யாணம், ஒரு நாள் வைபவத்துக்கு, ஒரு நாள் வாழ்க்கையை இன்பம் என்று எண்ணி பெரிய விதத்தில் கோட்டை விட்டவங்க உண்டு. புரிஞ்சு கொள்ளுங்க.